எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 26-27 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள சாரநாத் பௌத்த தலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? உத்தரப்பிரதேசத்துல வாரணாசியில அமைந்திருக்கு. 45வது யுனெஸ்கோ பாரம்பரிய தலமா சேர்க்கப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் முதல் தங்க பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் மீராபாய் சானு. இவங்க 48 kg வெயிட் கேட்டகரியில வின் பண்ணிருக்காங்க கோல்டு மெடல். தமிழ்நாடு பாரம்பரிய ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் எம் நம்பிராஜன் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. கார்கில் வெற்றி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மே 26. இந்த கார்கில் போர் அப்படிங்கிறது 1999 நடைபெற்றது. எந்த நாடு பிரம்மோஸ் மற்றும் அஸ்ரா ஏவுகணையை இந்தியாவிடமிருந்து வாங்க ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் இந்தோனேஷியா. பிரம்மோஸை வாங்கக்கூடிய 3வது நாடு இந்தோனேஷியா. அப்போ ஃபர்ஸ்ட் 2 நேஷன் கண்ட்ரி எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். புதிய மத்திய கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் பிரஹ்லாத் ஜோஷி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தர்மேந்திர பிரதான் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம். இந்தியாவின் புதிய 200, 500 நோட்டுகளை பயன்படுத்த எந்த நாடு அனுமதி வழங்கியுள்ளது? ஆன்சர் நேபாளம். 2026ஆம் ஆண்டுக்கான ஆசிய யூத் ஹாக்கி 5 சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஓமன்ல மஸ்கட்ல நடைபெற்றது. தேசிய தேர்வு முகமை தேர்வுகளில் சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க யாருடைய தலைமையில் உயர்நிலை குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நந்தன் நீலேகனி. இன்ஃபோசிஸ் நிறுவனத்துடைய துணை நிறுவனர் தான் இந்த நந்தன் நீலேகனி. மற்றவங்க எல்லாம் மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சமீபத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ருமேனியா நாட்டுடைய புகாரெஸ்ட் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம் தான் இந்த டாக்டர் பட்டத்தை வழங்கியிருக்காங்க. 28 ஜூலை டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி, இட் இஸ் த ஒன்லி பிளேஸ் யூ ஹேவ் டு லிவ். அதாவது நம்மளுடைய உடம்ப நம்ம பாதுகாப்பா பார்த்துக்கணும். ஏன்னா வேற எங்கேயும் நம்மளால வாழ முடியாது. இப்போ ஒரு வீட்டுல தங்குறோம் அப்படின்னா அந்த வீடு பிடிக்கலன்னா இன்னொரு வீட்டுக்கு மாறிடலாம். அந்த மாதிரி சிம்பிளான விஷயம் கிடையாது. நம்மளுடைய உடம்பு, உயிரும் உடம்பும் ஒன்னாதான் இருக்கும். பிரிஞ்சிச்சு அப்படின்னா பிரிஞ்ச ஒரேடியா பிரிஞ்சிடும். அப்படித்தானே? ஸோ அப்போ நம்மளுடைய உடம்ப நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கிற வரைக்கும் நீங்க நல்லா இருக்க முடியும். ஸோ உங்களுக்கு தலைவலி வருது, அந்த கை கால் வலி வருது, உடம்புல ஏதாவது பிரச்சனை, அல்சர் அந்த மாதிரி பிரச்சனை இப்படிலாம் இருக்குன்னா அது காரணம் நீங்க உங்களை பார்த்துக்கல. அப்போ நீங்க உங்களை விட்டு போகிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வேற ஒரு இடத்துல உங்களால வாழ முடியாது. அப்போ நீங்க வாழக்கூடிய ஒரே இடமான அந்த உடம்பை நீங்க தான் பாதுகாப்பா வச்சுக்கணும். ஸோ லேட்டா தூங்காம வெள்ளன தூங்குறது, அதே மாதிரி ஹெல்த்தியா சாப்பிட்றது, 3 வேளை சாப்பிட்றது, ஹார்ட் ஒர்க். எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் பர்சனா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு அந்த பர்சன் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களை ஃபர்ஸ்ட் பேஸை ஸ்ட்ராங் பண்ணுங்க. உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க பிரெயினும் நல்லா ஒர்க் ஆகும். பிரெயின் நீங்க 1 மணி நேரம் படிக்கிறத கூட நீங்க அரை மணி நேரத்துல படிச்சிடலாம், நல்லா பிரெயின் ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா. ஸோ அப்போ அது ஃபுல் கேர் உங்க பாடிக்கு கொடுக்கணும் நீங்க கம்பல்சரி. சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட். தமிழக அரசின் வருவாயை பெருக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மாண்டேக் சிங் அலுவாலியா. மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையில பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய ரெவென்யூ வருவாயை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்கான பரிந்துரைகளை வழங்குறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த குழு இருக்கு பாத்தீங்களா, இது 3 மந்த்துக்குள்ள அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இவங்க எதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, எதெல்லாம் பார்க்க போறாங்கன்னா, இப்போ நமக்கு வரக்கூடிய டாக்ஸ் மூலமா வரக்கூடிய ரெவென்யூ, நான் டாக்ஸ் வரி அல்லாத வருவாய்கள் இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ மற்ற வழிகளில் எப்படி நம்மளுடைய வருவாயை இன்க்ரீஸ் பண்ணலாம், மதுபான சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த மாதிரியான நம்ம இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரெக்கமெண்டேஷன் தான் இந்த கமிட்டி கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம்ஸ் a committee to enhance state revenue
நம்ம மாநில வருவாயை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்றது, என்ஹான்ஸ் பண்றதுக்காக மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையில ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. இதுல மெம்பர்ஸா KP கிருஷ்ணன், அரவிந்த் மோடி, நஜீப் ஷா, MA சித்திக், அப்புறம் M சுரேஷ் பாபு இவங்கெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்க. யார் சேர்மனா? மாண்டேக் சிங் அலுவாலியா. இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, நமக்கு டாக்ஸ் மூலமா வரக்கூடிய ரெவென்யூ, நான் டாக்ஸ் மூலமா வரக்கூடிய அந்த வருவாயெல்லாம் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், அதை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டாக்ஸ்ல எங்கெங்கெல்லாம் எரோட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த இவங்க பரிந்துரை அளிப்பாங்க. அடுத்து எந்தெந்த வழிகள்ல, புது வழிகள்ல எப்படி நம்ம வந்து ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான ஐடென்டிஃபை நியூ சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ, புது சோர்ஸை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்றது, இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்லாம் இந்த கமிட்டி வந்து கொடுப்பாங்க. 3 மந்த்துக்குள்ள அவங்களுடைய ரிப்போர்ட்ஸை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ். இப்போ சமீபத்தில் அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தோட தலைவரா AK பாலசுப்ரமணியன் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமையோட தலைவராக ராகேஷ் அகர்வால் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்துடைய தலைவராக ஆணையராக பிரவீன் வசிஷ்டாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து எல்லை பாதுகாப்பு படையுடைய தலைமை இயக்குநராக பிரவீன் குமார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய புதிய தலைமை நீதிபதியார்னா சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி யாருன்னா சூரியகாந்த். இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் டாபிக் பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் யார்? காமன்வெல்த் போட்டிகள் அப்படிங்கிறது 4 years ஒன்ஸ் வந்து நடக்குது. அதே மாதிரி இந்த போட்டி இந்த வருஷம் நடக்குது 23rd எடிஷன். எங்கே நடக்குது அப்படின்னா ஸ்காட்லாந்துல கிளாஸ்கோல நடக்குது. இதே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா ராஜா முத்துப்பாண்டி வின் பண்ணியிருக்காங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் இப்போ இதில் வின் பண்ணதுனால அறிவிச்சிருக்காங்க. ஸோ ராஜா முத்துப்பாண்டி வந்து பளுதூக்குதல்ல வெள்ளிப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு இந்தியாவிலேருந்து. பளுதூக்குதல்ல இதன்படி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 5 பதக்கங்களை வின் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து மீராபாய் சானு முதல் தங்க பதக்கத்தை வின் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ராஜா முத்துப்பாண்டி பார்த்தீங்கன்னா 65 கிலோ எடை பிரிவில் இவர் வெள்ளிப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அந்த எடை பிரிவில் 126 கிலோ ஸ்நாச் பிரிவிலையும் கிளீன் அண்ட் ஜர்க் பிரிவில் 160 கிலோன்னு சொல்லிட்டு மொத்தமாக 286 கிலோ தூக்கி அந்த கோல்டு மெடல் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஞானேஸ்வர் யாதவ் வெள்ளிப்பதக்கம் 53 kg வெயிட் கேட்டகரியில. அப்புறம் பிந்தியா ராணி தேவி வந்து 58 kg வெயிட் கேட்டகரியில இவங்க வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வெள்ளி, இவங்க வெண்கலம். இது நம்ம நேத்தே பார்த்திருப்போம். ரிஷிகாந்த் சிங் வந்து சில்வர் மெடல், மீராபாய் சானு வந்து தங்க பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பளுதூக்குதல் இப்போ 5 பதக்கம் வந்து இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம தமிழகத்துல ஒரு வீரரும் இடம்பெற்றிருக்காரு. இது எங்க நடக்குதுன்னா கிளாஸ்கோல நடக்குது. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். அமைதி வழியில் போராடும் உரிமை எந்த சட்டப்பிரிவின் கீழ் வரும் அடிப்படை உரிமையாகும்? ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1B. ஸோ இப்போ நம்ம போராட்டம் நடத்துறதுக்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்காக ஆயுதம் ஏந்தி போராட்டம் நடத்துறதுன்னு கிடையாது. அமைதி வழியில பீஸ்ஃபுல்லா அவங்க வந்து கூடுறாங்க, ஒரு இடத்துல கூடுவதற்கு அனுமதி வழங்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 19. ஸோ அதன்படி இப்போ எதுக்காக அதை பற்றி பார்க்குறோன்னா, இப்போ நீட் எக்ஸாம் வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு, தர்மேந்திர பிரதான் அதாவது எஜுகேஷன் மினிஸ்டர் அந்த பொறுப்புலேருந்து விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தியிருப்பாங்க அமைதி வழியில. ஸோ அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காவல் அதிகாரிகள்லாம் வந்து கண்ணீர் குண்டு வீசுறது அந்த மாதிரி நிறைய நடவடிக்கை நடந்திருக்கும். மாணவர்களுமே எதிர் தாக்குதல் நடத்துறதுன்னா போலீஸ்க்குமே வந்து நிறைய அடிபட்டு அவங்களும் காயமடைஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போ அமைதியான வழியில ஒரு போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான ஒரு உரிமை. அது வந்து ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1B கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து காவல் அதிகாரிகள் அத்துமீறிய செயல்களை செய்யக்கூடாது. ஒரு போராட்டம் நடத்துறதுக்கான உரிமை இருக்கணும், அதுக்கான நடைமுறைகளை வகுக்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான கேஸை விசாரிக்கும் போது உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருப்பாங்க. அதனாலதான் அதை பத்தி நம்ம பாக்குறோம். ஸோ போலீஸ் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி வன்முறை இருக்கக்கூடாது. ஜனநாயகம் அப்படிங்கிறது போராட்ட உரிமையை பாதுகாக்கக்கூடிய கடமை ஜனநாயக நாட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாடு முழுவதும் இந்த மாதிரி போராட்டம் சம்பந்தமான அமைதியான முறையில் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கான நடைமுறையானது வகுக்கப்படணும் அப்படின்னும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. எக்கனாமி. ரிசர்வ் வங்கி FCNR வைப்பு திட்டம் மூலம் எத்தனை கோடி அமெரிக்க டாலரை ஈர்த்துள்ளது? சரி கவனிங்க. FCNR அப்படின்னா என்னன்னா ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் டெபாசிட் ஸ்கீம். அதாவது இப்போ வெளிநாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க, இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்றாங்க,
அதாவது அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, டாலரில் தானே கொடுப்பாங்க. அந்த டாலரில் உள்ள கரன்சியை வச்சு இங்கே உள்ள ஃபேமிலிக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அவங்களுக்கு வந்து சேவிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்கன்னா இங்கே வந்து இந்திய ரூபாயில் தானே சேவிங் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் வெளிநாட்டில் உள்ளவங்க அதே டாலர்லேயே இந்தியாவிலே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், அதை டெபாசிட் பண்ணலாம். அது எப்படின்னா எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் மூலமா இங்கே வந்து இந்தியன் பேங்க்ல என்ன பண்ணலாம், எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்னு சொல்லி ஓப்பன் பண்ணி அதில் அமெரிக்க டாலர்லேயே அவங்க வந்து என்ன பண்ணலாம், டெபாசிட் பண்ணலாம். அப்படி பண்ணுறதன் மூலமா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டியும் கிடைக்கும், ப்ளஸ் வந்து எந்த இதில் சம்பாதிக்கிறாங்களோ அதே கரன்சிலே அவங்க இங்கே டெபாசிட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி வெளிநாட்டில் உள்ளவங்க இங்கே டெபாசிட் பண்ணுறதுல எஃப்சிஎன்ஆரில் வந்து டெபாசிட் பண்ணுறது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 32,200 கோடி அமெரிக்க டாலர் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 32 பில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. ஸோ இப்போ எஃப்சிஎன்ஆர் மூலமாக திரட்டிய தொகை அப்படின்னா 3200 கோடி அமெரிக்க டாலர். அதே மாதிரி அரசு பத்திரங்கள்ல முதலீடு செய்யறது, கவர்மெண்டோடைய பாண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா கவர்மெண்ட் ஹைவேஸ் போடணும், ரோட்ஸ் போடணும், ரயில்வேஸ் அமைக்கிறாங்க இல்லையா, ஸோ இதுக்கெல்லாம் செலவாகும். ஸோ அப்போ அந்த செலவை வந்து மீட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து பண தேவைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஸ்டேபிளான ஒன்று, ரிட்டர்ன்ஸ் கம்பல்சரி அதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின்லேருந்து இங்கே டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில். ஸோ அப்படி அதில் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 700 கோடி அமெரிக்க டாலர் ஆனது ஈர்க்கப்பட்டிருக்கு எஃப்டிஐ அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ரிசர்வ் பேங்கோடைய மெயின் டார்கெட் என்னன்னா 4% அந்த பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ரூபாய் வீழ்ச்சி. இப்போ நம்மளுடைய அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பானது வீழ்ந்துகிட்டே வருது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்திய பொருளாதாரம் பலவீனம் அடைகிறதுனால அது குறையல, உலகளாவிய அந்த மாற்றங்கள், உலக அளவில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள்னால தான் இது குறையுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சேம் அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்போம். அடுத்து ஸ்போர்ட்ஸு. 2026 ஆண்டுக்கான ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிசுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் ஈஷா சிங். ஈஷா சிங் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இப்போ கோல்டு மெடலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஈஷா சிங் கோல்டு, மானு பாக்கர் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க இந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில். அடுத்து 16வது ஹாக்கி இந்தியா ஜூனியர் ஆடவர் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி அப்படிங்கிறது இந்த வருஷம் கோயம்புத்தூர்ல வந்து நடக்குது. நம்ம தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல மொத்தமா 30 அணிகள் பங்கேற்குது. ஹாக்கி இந்தியா அமைப்பு தான் இதை வந்து நடத்துறாங்க. அடுத்து நேஷனல். இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை விகிதம் 2025 எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? 3.1% குறைஞ்சிருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது 3.1% குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவில். ஸோ வேலையின்மை அப்படின்னா நம்ம வேலை வாய்ப்பின்மை அப்படின்னா என்னன்னா வேலை தேடி கிடைக்காத வேலை வாய்ப்பின்மைன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமி போய் படிக்கிறாங்க, வேலை அவங்க தேடுறது இல்லை. ஸோ அவங்க வந்து வேலையின்மை அதை சொல்ல மாட்டோம், வேலை தேடி கிடைக்கலாட்டி தான் வேலையின்மை. 3.1% இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பணக்காரங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இப்போ 576 பேர் வந்து இப்போ ஹை இன்கம் இண்டிவிஜுவல்ஸாக இருக்காங்க, அதிகமான சம்பாதிக்கக்கூடிய ஒரு தனிநபர்களாக இருக்கிறாங்க 576 பேர். ஸோ ஒரு 4 மடங்காக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த பணக்காரர்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 2021-22 142 கோடி வந்து 142 பேர் இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 576 பேர் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 2022 3.6% இருந்துச்சு, இப்போ 3.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்மளுடைய வருமான வரி சட்டம் இருக்கு இல்லையா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட், அதுல வந்து பில்லியனர் அப்படிங்கிற வார்த்தைக்கான சரியான அந்த விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கல. யார் பில்லியனர், பில்லியனா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கம் கொடுக்கல. ஸோ அதேதான் இங்கே இருக்கும். அடுத்து ரீசன்ட் நியூஸ், ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ். இந்தியாவில் சோலார் மின் உற்பத்தியில் தமிழ்நாடு 4th பிளேஸ். இந்தியா சீர்திருத்த திட்டத்திற்காக உலக வங்கி 1.5 பில்லியன் நிதியானது வழங்குறாங்க. அடுத்து உலகின் மிகப்பெரிய, இது வந்து அப்டேட் ஆயிடுச்சு, இது வேணா. அடுத்து உலகிலேயே வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவு பணம் அனுப்பப்படக்கூடிய நாடாக இந்தியா தான் இருக்கு. அதிகமாக ஃபாரின் ரெமிட்டன்ஸ் வந்து நமக்கு இந்தியாவுக்கு தான் கிடைக்குது.
அடுத்து உலகின் மிகவும் பொருளாதார நிலைத்தன்மை வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து 47வது இடத்தை பிடிச்சிருக்கு. ரெஸ்பான்சிபிள் நேஷன்ஸ் சொல்லிட்டு இண்டெக்ஸ் இருக்கும், அதுல இந்தியா வந்து 16வது இடத்துல இருக்கு. முதல்வர் மச்சுவாரா சம்மான் நிதி யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து ஹிமாச்சல பிரதேசத்துல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கான ஸ்கீம் அப்படின்னா ஃபிஷர்ஸ்க்காக, அதாவது ஃபிஷர்மேன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக. அதாவது இப்போ மீன் பிடிக்கிற காலத்துல அவங்களுக்கு நல்ல வருமானம் வரும், ஆனா மீன்பிடி தடை செய்யப்பட்ட காலத்துல அவங்களுக்கு வருமானம்ங்கிறது இருக்காது. ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு நிதி உதவியை வழங்கணும், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ இதன் கீழ் பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் வந்து அவங்க ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்க போறாங்க ஒரு தடவை. இதன் கீழ் 3700 பேர்கிட்ட வந்து அங்கே பங்கேற்பாங்க, அதாவது பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுக்கு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவர் தான் வந்து லான்ச் பண்ணது இந்த ஸ்கீம். இது யாருக்கானதுன்னா மீனவர்களுக்காக உதவித்தொகை கொடுக்குறாங்க 3500. அடுத்த ரீசன் நியூஸ், பெண்களுக்கு மாதம் 3000 வழங்கக்கூடிய அன்னபூர்ணா பண்டார் திட்டம் மேற்கு வங்க மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. குவின் அன்னாசி பல திட்டமானது திரிபுரால ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பெண்களுக்கு இலவச அரசு பேருந்து பயண வசதியை வழங்கக்கூடிய திட்டம் கேரளால பிரியதர்ஷினிங்கிற பேர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ், நிதி ஆயோக்கின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் அனுராக் ஜெயின். ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2015 பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவை நீக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ அதுதான் நிதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இது நிதி ஆயோக் வந்து ஒரு சிந்தனை பிரிவு தான் நிதி ஆயோக். இது ஒரு கொள்கை, இப்போ வந்து இதை பண்ணணும்னு அவங்க சொல்றாங்கன்னா அதை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம், அதை பண்ணாமே இருக்கலாம் கவர்மெண்ட். ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை பிரிவு மட்டும்தான், இது பைண்டிங் கிடையாது அவங்களுடைய முடிவுகள். ஸோ இப்போ இதோட தலைவராக அனுராக் ஜெயின் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, 2 years டெனர். இவர் 1989ஆம் ஆண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், பேட்ச் சேர்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். நிதி ஆயோக் வந்து ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஜனவரி 1, 2015. ஸோ பிரதமர் தான் நிதி ஆயோக்கோட தலைவராக இருப்பாங்க. அதோட துணை தலைவரையுமே பிரைம் மினிஸ்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ நிதி ஆயோக் வந்து நீண்ட கால வளர்ச்சி, பொருளாதார திட்டமிடல், மாநிலங்களோட ஒன்னா சேர்ந்து கலந்தாலோசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிதி ஆயோக் ஈடுபடும். அடுத்து ஷார்ட் நியூஸ், பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு திருத்த மசோதா 2025 இப்போ தாக்கல் செஞ்சிருக்காங்க நாடாளுமன்றத்துல. நெக்ஸ்ட் 28 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது. மேத்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஆகஸ்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது ஜனவரி டு இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. டவுட் இருக்கவங்க கால் பண்ணி கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசின் வருவாயை பெருக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையில குழுவானது அமைச்சிருக்காங்க. அடுத்து 2026ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற தமிழக வீரர் யார்? ஆன்சர் ராஜா முத்துப்பாண்டி. அமைதி வழியில் போராடும் உரிமை எந்த சட்டப்பிரிவின் கீழ் வரும் அடிப்படை உரிமையாகும்? ஆன்சர் ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1B. ரிசர்வ் வங்கி FCNR வைப்பு திட்டம் மூலம் எத்தனை கோடி அமெரிக்க டாலரை ஈர்த்துள்ளது? 3200 கோடி அமெரிக்க டாலர். 2026ஆம் ஆண்டுக்கான ISSF உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் ஈஷா சிங். இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை விகிதம் 2025 எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? 3.1% குறைஞ்சிருக்கு. முதல்வர் மச்சுவாரா சம்மான் நிதி யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில். நிதி ஆயோக்கின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் அனுராக் ஜெயின். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.